ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வெல்கம் டு அன்புமதி சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன், நீங்களும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சூப்பராக ஒரு புதுசாக ஒரு வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம புதுசாக கல்யாணம் ஆன புதுசாக மேரேஜ் ஆகுது இல்லை, அவங்களுக்கான தான் இந்த வீடியோ. கிச்சனு புதுசாக மாமியார் வீட்டுக்கு போகும்போது கிச்சன் அறையில் என்னென்ன இருக்கும், என்னென்ன இருக்காது, எப்படி நம்ம பண்ணுறது, அந்த மாதிரி அதை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோமே. கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லாஸ்ட் வரையும் முழுமையாக கேளுங்க. நான் என்ன பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இந்த வீடியோ. எப்படி நடந்துக்கணும், எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக கேளுங்க. ஒரு பொண்ணு புதுசாக கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்குள் முதலாக சமையலறைக்கு போகிறான்னா அவள் மனசுக்குள்ளே என்ன ஓடுதுன்னு யாராவது நினச்சி பார்த்தீங்களா? இந்த கிச்சனுக்குள்ளே வந்துட்டோம்லே, என்ன அவங்க மனசுக்குள்ளே இப்படி தான் ஓடும். என் மனசில் இப்படி தான் ஓடிச்சு. ஆமாம், பயமாக தான் இருக்கும். மாமியார் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு கிச்சன் அறைக்குள் போனால் போய் சமைன்னு சொல்லிட்டு கல்யாணம் மறாத நாளே சொல்லிட்டு போய் சமையுமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்கன்னா, ஐயோயோ எந்தெந்த டப்பா எங்கெங்கே இருக்கோ, இதை கேட்டால் தப்பாக எடுத்துப்பாங்களா அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடாடா, உப்பு டப்பா எங்கே இருக்குது, மிளகாய் தூள் டப்பா எங்கே இருக்குது, அரிசி எங்கே இருக்குது, காய்கறி எங்கே இருக்குது, கத்தி எங்கே இருக்குது, பாத்திரம் எங்கே இருக்குது, கரண்டி எங்கே இருக்குது, இத்தனை பதிலாக மைண்டுக்குள்ளே அவங்களுக்குள்ளே ஓடும். இது யாருக்குமே தெரியாது. புதுசாக வந்தவங்களுக்கு இதெல்லாமே தோணும். கரெக்டாக இருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே இது தோணும் தான், இல்லைன்ல. ஒவ்வொன்றும் தேடி தேடி நாம் தேடி தேடி யார்கிட்ட கேட்குறது கூட அவளுக்கு ஒன்றுமே கேட்குறது. வீட்டில் புதுசாக இருக்கிறாங்க எல்லாரையும் பார்த்தா யாருக்கிட்ட நம்ம ஹஸ்பண்டுக்கிட்ட கேட்கலாமான்னு பார்ப்போம். கேட்குறது அவங்களுக்கு தயக்கமாக தான் இருக்கும், யாருக்கிட்ட கேட்குறது. நம்ம ஹஸ்பண்டு தான் நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாரும் இந்த வீட்டில் அவ்வளோ நம்மளுக்கு பழக்கம் கிடையாது. நம்ம ஹஸ்பண்ட் மட்டும்தான், சரி அவங்களாண்ட கேட்கலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம்ப. இதே கேட்டால் தப்பாக நினைப்பாங்களா அப்படின்ட்டு, இவ்வளோ கூட தெரியாதுன்னு நம்மக்குள்ளே சீப்பாக நினச்சிடுவாங்களோ ஒரு மனசுக்குள்ளே அப்படின்ட்டு யாருக்கிட்ட கேட்காம நம்ம எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காமல், யாருக்கிட்ட ப்ரெஸ்டேஜ் ப்ராப்ளம் பார்க்காம நடிக்காமல் தேவையானதே நம்ம உறுதியோடு கேட்டு தயக்கம் இல்லாமல் கேளுங்க. அத்தை உப்பு எங்கே இருக்குது, புளி எங்கே இருக்குது, எல்லாமே கேட்டு அத்தை அத்தை மாமி எங்கே இருக்குது அன்பாக பாசோட கேட்டாலே அவங்க சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பேசினாலே நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் எல்லாத்தையும் கற்றுக்கவே முடியாது. பொறுமையாக பார்த்து கேட்டு அன்பாக பாசமாக கேட்டால் அழகாக சொல்லி கொடுத்துருவாங்க மாமியார்கிட்ட எப்போவுமே. சரியா? எதுவுமே தெரியாமல் முழிக்காமல் போய் அழகாக அன்பாக மாமி அம்மா இது எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குது, உப்பு எங்கே இருக்குது, ஜாமான் எங்கே இருக்குது, அதெல்லாம் இப்படி கேட்டால் அழகாக சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ அன்பாக இருந்தால் அந்நிய வீடும் சொந்தமாக ஆகிடும். ஒரே நாளில் ஒரு நாள்ன்றது ஒரு வாரத்தில் அந்த மாதிரி. பொறுமையாக இருந்தால் எல்லா வேலையும் எந்த வேலையுமே கஷ்டமாக தெரியாது. நம்ம எடுத்த உடனே மூஞ்சை காட்டணும் அந்த மாதிரின்றதெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். மூஞ்சை காட்டாமல் நல்லபடியாகவே நம்ம பேசிட்டு போகலாம். நம்ம அத்தை நம்ம அம்மா மாதிரி பார்த்துட்டு எல்லாத்தையும் நடந்துக்கினா அது நம்ம வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்ட சகஜமாக பேசி எங்கெங்கே இருக்குது எந்தெந்த பொருள்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? எல்லாருக்கிட்டமும் ஜாலியாக பேசிட்டு எல்லாத்தையும் பழகிட்டு போனால் இந்தந்த இடத்துல இந்தந்த பொருள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அம்மா மாதிரி எல்லாமே சொல்லிக் கொடுக்க அவங்களுமே ஆரம்பிச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக குடும்பத்தை ரன் பண்ணிட்டு போனாலே அதுவே நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி தான் எல்லாருமே, நாங்களும் எல்லாம் இந்த மாதிரி தான் நாங்களும் கடந்து வந்தோம். எல்லாருமே இந்த மாதிரி தான் கற்றுக்கோங்க. புதுசாக மேரேஜ் ஆனவங்க போனுங்க. அப்படியா? ஆமாம், அப்படி தான். வேறு என்ன, கிச்சனுக்கு போனீங்களான்னு யோசிக்காதீங்க, முழிக்காதீங்க நின்றுட்டு. ஐயோ நம்மளை கிச்சனில் போய் சமைக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் உங்களால் முடிஞ்சதே வாய்க்கு ருசியாக எப்படின்னா அம்மா வீட்டில் எல்லாமே கற்றுட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடியே எல்லாத்தையுமே எல்லா ஒர்க்குமே சமையலறை எப்படி இருக்கும் என்ன ஏது எல்லாமே கற்றுட்டு வந்துட்டிங்களான்னா இங்கே மாமியார் வீடு கொஞ்சம் சுலபமாக அமைஞ்சிடும்ல. எதுவுமே தெரியாமல் கிச்சனில் நிற்க வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைக்க மாட்டீங்க. மாமியார் அப்புறமா என்னடா இந்த பொண்ணுக்கு இதுவுமே தெரியல அப்படின்னு நினச்சிருவாங்க. அப்புறமா இன்னும் கொஞ்சம் நீடிக்க அதனால் நம்ம அம்மா மாதிரி அவங்களாண்ட எல்லா விஷயமே கேட்டு தெரியாதவங்க அம்மா வீட்டில் தெரியாமல் வந்தவங்களுக்கு புதுசாக வந்தவங்களுக்கு புகுந்த வீட்டில் இந்த மாதிரி கேட்டு மாமியார்கிட்ட தெரிஞ்சுக்கோங்க. அன்பாக பாசமாகவே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எப்போவுமே தப்பாக நினைக்கவே மாட்டாங்க. நம்ம பெத்த புள்ள மாதிரி பார்த்துக்குவாங்க. அவங்களோட ஜாலியாக க்ளோஸாக இருந்துட்டாவே போதும். நீங்கள் சமையலை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அன்போடையும் அக்கறையோடையும் யாருக்கு எது செஞ்சால் நல்லது அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி
ஹெல்தி ஃபுட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக அவங்களோட மனசை வந்து கவர்ந்துடலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்க மனசை வந்து நம்ம இடம் பிடிக்கிறதுக்கு. மாமியார் மனசுலேயும் மாமனார் மனசுலேயும் புருஷனுக்கு எந்த மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு அது மாதிரி சமையலை வந்து ஹெல்த்தியாக என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்து செஞ்சிங்கனாலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க மனசை வந்து ஈஸியாக பிடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ வந்து இது பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோலாம் பாருங்கள். என் வீடியோ ஃபுல்லுமே வந்து நிறைய வந்து எப்படி எப்படி நடந்துக்கணும், எப்படி எப்படி இருக்கணும், இந்த இதை பற்றி சம்மந்தப்பட்டு தான் நிறையவே வீடியோ போட்டிருக்கோம். நிறைய எல்லாமே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கிட்டவுமே வந்து வீட்டிலலாம் வந்து ஜாலியாக இருந்துட்டு போயிடுங்க. எதுவுமே இது பண்ணிக்காதீங்க. அதை வந்து எப்படின்னா மனசு நம்மளுக்கு கஷ்டமாக ஆகிடும். நம்ம தெரியாமல் வந்து என்னடா மாட்டிக்கணுமோ அப்படிலாம் முழிக்காதீங்க. என்ன பண்ணுறது, நம்ம வந்து கல்யாணமும் ஆனால் ஒரு புகுந்த வீட்டுக்கு போய் தானே ஆகணும். எல்லாமே தெரிஞ்சுக்கின்னு தானே ஆகணும். எல்லோரும் பெண்ணுக்கு நடக்க வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். கண்டிப்பாக என் வீடியோ கல்யாணம் யாருக்கெல்லாம் புதுசாக கல்யாணம் ஆயிருக்கோ, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ ரிலேஷன் யாராவது இருந்தாங்கன்னா புதுசாக கல்யாணம் ஆயிருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன தகவல் வேணும், இந்த மாதிரி ஏதாவது வேணும்னா கேளுங்க. நம்ம அன்புமதி ரெடியாக இருக்காங்க வீடியோ. ஆமாம் ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், எப்பவுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நீ நான் இல்லாமல் நீயும் நானும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா லைஃப்பில் முன்னேறலாம் சீக்கிரமாகவே. நாய் மாதிரி கொதிக்காதீங்க யார்கிட்டையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரோட அன்போட பாசமோட நடந்துக்கோங்க. எல்லாமே நம்மளுக்கு வாழ்க்கை இது வந்து ஜாலி டைப்பாக மாறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக வந்து கல்யாணமானவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்க கற்றுக்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.